சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள இல்லத்தில் இபிஎஸ் நயினார் நாகேந்திரன் சுமார் 1.5 மணி நேரமாக ஆலோசனை மேற்கொண்டு வருகின்றனர். செய்தியாளர் பிரகாஷ் இணைப்பில் இருக்கிறார். பிரகாஷ், வணக்கம். 1.5 மணி நேரமாக இபிஎஸ் நயினார் ஆலோசனை, விவரம் என்ன, சொல்லுங்கள். தமிழக பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் பசுமை வழிச்சாலையில் இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் அவருடன் சந்திப்பு நடத்தி வருகிறார். சுமார் 1.5 மணி நேரமாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. வருகின்ற 14ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லி செல்ல உள்ள நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்று வருவது கூடுதல் முக்கியமானது. தற்போது இருக்கக்கூடிய அரசியல் சூழல் குறித்தும் பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் சில கட்சிகளை சேர்ப்பது குறித்தும் தொகுதி பங்கீடு குறித்தும் இந்த ஆலோசனையில பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனுடன் பாஜக மூத்த தலைவர்களும் தற்போது வருகை தந்திருக்கிறாங்க. அவருடன் இந்த ஆலோசனை கூட்டமானது கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலாக நடைபெற்று வருகிறது. நேற்று தினம் அதிமுக பொதுக்குழு கூட்டத்துல தமிழக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்கும், கூட்டணியில கட்சிகள் சேர்ப்பது குறித்து முடிவெடுக்கக்கூடிய முழு அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வழங்கி தீர்மானம் நிறைவேற்றியிருந்த நிலையில இந்த சந்திப்பானது நடைபெற்று வருகிறது. நயினார் நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி இந்த சந்திப்புல பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக தெரிகிறது. குறிப்பாக தேசிய ஜனநாயக கூட்டணியில மேலும் கட்சிகளை இணைப்பது குறித்து இந்த ஆலோசனையில பேசப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதிமுக சார்பில் வர இருக்கக்கூடிய 2026 சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான பணிகளை வேகமாக செய்து வருகிறாங்க. வரக்கூடிய 15ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரைக்கும் விருப்ப மனுக்களை பெறக்கூடிய அந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறாங்க. தொடர்ச்சியாக மீதம் இருக்கக்கூடிய ஏற்கனவே 175 சட்டப்பேரவை தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார். மீதம் இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தொகுதிகளில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்கான ஆயத்த பணிகளில் அதிமுக ஈடுபட்டு வருகிறது. இப்படி வர இருக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அனைத்து பணிகளையும் அதிமுக ஒரு பக்கம் மேற்கொண்டு வருகிறது. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவருடைய சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நகர்வாக தொகுதி பங்கீடு, மேலும் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பது, தேசிய ஜனநாயக கூட்டணியை மேலும் வலுப்படுத்துவது போன்ற பல்வேறு விஷயங்களை மேற்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது. அதற்கான அந்த பேச்சுவார்த்தை தான் தற்போது நடைபெற்று வருவதாக தெரிகிறது. வருகின்ற 14ஆம் தேதி நயினார் நாகேந்திரன் டெல்லிக்கு செல்ல இருக்கிறார். ஏற்கனவே கடந்த ஒரு வார காலமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணியில பல்வேறு அப்டேட் நடந்துட்டே இருக்கு. முன்னாள் பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஓபிஎஸ்ஐ சந்தித்து பேசி ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக அடுத்த தினமே அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுக்கு தன்னுடைய இல்லத்துல விருந்து வைத்தார். அதன் தொடர்ச்சியாக 1 மணி நேரம் அண்ணாமலையும் டிடிவி தினகரனும் ஆலோசனை நடத்திருக்கிறாங்க. அதன் தொடர்ச்சியாக அண்ணாமலை டெல்லிக்கு சென்றிருக்கிறார். இப்படியான ஒரு சூழ்நிலையில நயினார் நாகேந்திரன் தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிலும் தேசிய ஜனநாயக கூட்டணியை வலுப்படுத்துவது குறித்தும் மேலும் சில கட்சிகளை கூட்டணிக்கு கொண்டு வருவது குறித்தும் ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது இந்த சந்திப்பு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கிறது. விரைவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தமிழகத்துக்கு வர இருக்கிறது. இப்படி தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள பல்வேறு முக்கிய விஷயங்கள் நடைபெற்று வருகிறது. இந்த சூழ்நிலையில இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. நன்றி பிரகாஷ், தகவல்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.